සීමානතුරක් නොවන පිණිස ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிக்கின்றேன்
බලවත් ක්‍රියා සෑමදාම මා දකිනවා දෙවිඳුන්ගේ පුදුම ක්‍රියා සෑමදාම මට පෙනෙනවා දෙවිඳුන්ගේ බලවත් ක්‍රියා සෑමදාම මා දකිනවා දෙවිඳුන්ගේ පුදුම බතලයේ පුදුමද දෙවිඳුන් කරයි ඉරාසේ පොළ බතලයේ පුදුමද දෙවිඳුන් කරයි ආකාශේ මාව දෙනු රළුමිය මාව Terima lang bisu Dia tumani obamai raju Akase mawatimu Lalu dia limawasiku Maruka terima lang bisu Vipadedi malang visu Hati memawat kiru Priya tumani obamai raju Iyala ase boleh batalaye Pudma de devidun kerai Iyala ase கண்களை மூடுவோம். தகப்பனே, வார்த்தையை கேட்க கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். சபைக்கு வருவது ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். சபாවට එනීමේ අරමුණක් තිබෙන්න ඕනේ. ரட்சிக்கப்பட்டவர் எல்லாரையும் தேவன் சபையிலே சேர்த்தார். ගැලවීම ලැබපු හැම කෙනාම සභාවේ ස්වාමීන් වහන්සේ එකතු කළා. இந்த கடைசி காலத்திலே சபைக்கு ஏன் போக வேண்டும் என்று ஒரு சந்ததி எழும்பி இருக்கிறது. මේ අන්තිම කාලේ සභාවට ඇයි යන්න ඕනේ කියලා පරම්පරාවක් නැකිටලා තිබෙනවා. சபை தேவனால் உண்டாக்கப்பட்டது. සභාව දෙවියන් වහන්සේ තුලින් ඇති වුණු දෙයක්. ஆதி அப்போஸ்தல சபையிலே அனுதினமும்
சபையில தேவன் கூடி ஜெபித்தார்கள். පටන් ගැනීමේ ඒ සභාව ගෝලයෝ හැමදාම එකතු වුණා. இன்றைக்கு சபைக்கு வருகிறவர்களுக்கு தேவ பயம் இல்லை. සභාවට එන දැන් දරුවන්ට දේව බය නැහැ. ஏண்டா மகிமைய சபைக்குள்ள காண வேண்டும். ඒ මහිමේ සභාවේදී දකින්න ඕනේ. மகிமைய கண்டாதான் ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ඒ முடியும். මහිමේ දැක්කොත් තමයි දේව ජනතාව දේව වහන්සේගේ නාමයේ මහිමයටපත් කරන්න පුළුවන්. தேவனுக்காக பயந்து வாழுகிற ஒரு கூட்டம் எங்களுக்கு தேவை. දේව වහන්සේට බය වී নমස්කාර කරන කණ්ඩායමක් අවශ්‍යයි. அப்ப பவுல் පවුල්තුමා சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு சபைக்குள்ள இருக்கு. සභාවට කියන පවුල්තුමා කියන ඔබට ලොකු වගකීමක් තිබෙනවා. 1 கொரிந்தியர் 1 කොරින්ති 14 அதிகாரம் 14 වෙනි පරිච්ඡේදය 1வது வசனம். පළවෙනි පදය. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் போதும் போதும் போதும். என்னத்தை நாடுங்கள்? මොනවද ඔබ පතන්නට சத்தமா ඕනේ? சொல்லுங்க. அன்பை நாடுங்கள், ප්‍රේමය ඔබ ප්‍රාර්ථනා කරන්න. ஞான வரங்களை விரும்புங்கள், ආත්මික දීමනාවට කැමැත්තක් ඇති කරන්න. தீர்க்க தரிசனத்தை දිවස්වැකි என்ன சொல்றாங்க? விரும்புங்கள். දෙසීම ආත්මවරින්න කියලා තියෙනවා. விருப்பம் இல்லாம ஒரு காரியத்தை செய்ய முடியாது. කැමැත්තක් නැතුව කාර්යයක් කරන්න බෑ. அந்த விருப்பத்தை தேவன் நமக்குள்ளே உண்டு பண்ண ஜெபிக்க வேண்டும். ඒ කැමැත්ත ඇති කරන්න දේ අපි යාඥා කරන්න ඕන දෙවියන් වහන්සේට. ஆதியாகமம் 6 அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிங்க. උප්පත්ති පොතේ අය 1:2 ஆண்டவர் என்ன சொல்றார் என்று பாருங்க. ස්වාමීන් වහන්සේ මොනවද කියන්නේ? மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இது ரகசியம் பேச முடியாது. ඒ රහස කතා කරන්න. இப்ப ஆண்டவருடைய ஊழியத்தை விட்ட தேவ தூதர்களை நாங்க பார்க்கிறோம். දෙවියන් වහන්සේගේ සේවය අත්හැරපු දේවදූතයන් ගැන අපි බලනවා. அது எங்க பார்க்கலாம்? කොහෙද බලන්න පුළුවන්? வாசிங்க. இதுதான் பரிசுத்தத்துல நாங்க நடக்கோம். ශුද්ධ භාවයෙන් අපි කතා யூதா කරන්නේ. 1 நிருபம் යූදා පළවෙනි පරිච්ඡේදය 6வது வசனம். 6 වෙනි පදය. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் இங்க பாருங்க, இங்க பாருங்க. மேன்மைய காத்து கொள்ளாதவர்கள், ඒ උන්ට තිබෙන ඒ උසස් වීම උන් ආරක්ෂා කරන්නේ නැතුව வாசஸ்தலத்துக்காக நாங்க பிரயாசப்படுகிறோம். ඒ වාසස්ථානයේ උදේසා අපි වේසමහන්සි වෙනවා. உலகம் பொல்லாதது. ලෝකයේ නපුරයි. ஆன்மீக வாழ்க்கைய அது கெடுக்க பார்க்கும். ආත්මික ජීවිතේ විනාශ කරන්න බලනවා. பாரமான யாவற்றையும் சுற்றி நெருக்கிற உன்னை சுற்றி பரிசுத்தம் இல்லை, நீ போனதுக்கு பிறகு அசுத்தம் தான் கிடக்குது. ඔබ යනකොට සියලු අසුද්ධභාවය තමයි ඔබ වට කර ඔබ තද කරන්නේ. உன்னை சுற்றி பிசாசு இழுக்குறான். ඔබ වට කර යක්ෂයා ඔබ අදිනවා. என்ன உனக்கு அது தெரியுது இல்லை? ඔබට තේරෙන්නේ නැහැ. அப்போஸ்தலர் மாதிரி விழுந்து சபையில செத்தா அப்படி இருக்கும். ක්‍රියා පොතේ වගේ වැටිලා මැරුණොත් මොකද වෙන්නේ? எப்படி இருக்கும்? කොහොමද වෙන්නේ? ஆனா இப்ப கிருபை உள்ள தேவன் දැන් කරුණාවත් දෙවිඳු. உங்களை கிருபையா நடத்த ඒ விரும்புகிறார். කරුණාවෙන් මඟ පෙන්වන්න කැමති. ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் ඔවුන්ගේ දුන්න ඒ ආධිපත්‍ය ආරක්ෂා නොකර இந்த ரட்சிப்பை எப்படி காத்துக்கொள்றோம்? මේ ගැලවීම කොහොමද ආරක්ෂා කරන්නේ? பரிசுத்தாவியில வல்லமை. ශුද්ධාත්මන වහන්සේගේ බලයෙන්. பரிசுத்தாவியான இல்லாட்டி பரிசுத்தமா வாழ முடியாது. ශුද්ධාත්මන වහන්සේ නැතුව ශුද්ධව ජීවත් වෙන්න අමාරුයි. மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகை. මාම්සයේ දෙවියන් වහන්සේට විරුද්ධව அப்ப සතුරුකම්. தேவனோட பகையா நீங்க மாம்சத்தைப்படி வாழ்ந்து கொண்டிருந்தா எப்படி ஆசீர்வாதத்தை பெறுவீங்க? ඔබ දෙවියන් වහන්සේට විරුද්ධව සතුරුකම් කරනවා නම් මාංශාකාරයෙන් කොහොමද ආශිර්වාද ලබන්නේ? தேவன் எப்பொழுதும் இரக்கம் உள்ளவர். දෙවියන් වහන්සේ කරුණාවන්තයි නිතරම. ஆனா உங்களோட ஆசீர்வாதத்தை ஒன்றொன்றா இழப்பீங்க. ඔබගේ ආශිර්වාද එකින් එක ඔබ අයිමි உங்களோட කරගන්න. வயசு குறுகி போகும். ඔබගේ ආයුෂ අඩු වෙනවා. உங்களோட சந்தோஷத்தை இழப்பீங்க. ඔබගේ සන්තෝෂය අයිමි කරගන්න. ஏன்னா 40 வருஷம் தேவன் ட்ரெயின் பண்ற இஸ்ரவேல் ஜனங்களை. ඊශ්‍රායෙල් ජනතාව අවුරුදු 40ක් පුහුණු කරනවා. என்ன ஆனா அவங்களோட வாழ்க்கையை நாங்க பார்க்க போறோம். ඔවුන්ගේ ජීවිතය අපි බලන්න යනවා. வாசிங்க.
தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் தங்களுக்கு ஏற்ற வாசஸ்தலத்தை උන්ට අවශ්‍ය වාසභාවනය අතහැරියා. நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழு, හොඳ ආත්මික ජීවිතයක් ජීවත් වෙන්න. இல்லாட்டி இடறி போவ. නැත්තම් ඔබ පැටලිය යනවා. வாசிங்க யோவான் 14:1-2 குயிக்கா යෝවාන් 14 சொல்லுங்க. வாசஸ்தலம் சொல்லுங்க, වාසස්ථානය. சத்தமா சொல்லுங்க. வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்ப இருதயம் இங்க பாருங்க, இருதயம் கலங்கும் ஆனா கலங்காதிரு. හදවත කැළඹෙයි නමුත් කැළඹෙන්න එපා. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். யாரிடத்தில் விசுவாசமா இருங்க? என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்தில் பிதா சத்குணர். පියාණන් වහන්සේ සත්ගුණවත්. இங்க பாருங்க, பிதா சத்குணர். පියාණන් වහන්සේ සත්ගුණවත්. பிதா எல்லாவற்றையும் அறிந்தவர். පියාණන් වහන්සේ සියල්ල දන්නවා. என்ன பிதாவை அறிஞ்சிருக்கோம் පියාණන් වහන්සේව දැන සිටින්න. இயேசுவின் மூலமா. යේසුස් වහන්සේ තුලින්. பிதா தான் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிறது இயேசு மூலமா. පියාණන් වහන්සේ ආශිර්වාදය දෙන්නේ යේසුස් වහන්සේ තුලින්. என்ன வாசிங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என் பிதாவின் வீட்டில் என்ன உண்டா? ඔය මොනවද තියෙන්නේ? பெரிய வாசஸ்தலம் கட்ட. බොහෝ වාසස්ථාන තිබෙනවා. என்ன ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. வாசிங்க. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஆமென் சொல்லுங்க. ஏன் வர லேட்? ඇයි ප්‍රමාද දැන් කතාව? அதனால இப்ப சபை வந்து ஒழுங்கா போகணும்டா ஆவியானவர் கிரியை செய்யணும். සභාව හරියට යන්නට வலது ඕන. கை ஒரு பெரிய சொல்லுங்க. வாசஸ்தலத்தை உண்டு பண்ண போறேன். වාසස්ථාන ඇති කරන්නට යනවා. ஒரு ஆளுக்கு 1 ஏக்கர் படி பரலோகத்துல கிடைக்குமா? மில்லியன் கணக்குல ஆட்கள் இருக்கிறாங்க. ඒ අක්කර කාලක තැනක් ඔබට ලැබෙන්න යනවා හැම කෙනෙකුටම. அங்க எல்லாம் தங்கம் தான் எங்களுக்கு வாசல். இப்போ அதிமேனு வாசிங்க 6வது வசனத்தை கவனமா பாருங்க. 6 වෙනි පදය. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். என்னத்தில் அடைச்சு வச்சிருக்கிறார்? කොහෙද තබා තිබෙන්නේ? யோசிச்சு பாக்குறியா உங்க மூளைக்கு? පොඩක් කල්පනා කරලා බලනද ඔබගේ அந்தகாரத்தின் சங்கிலியினால் கட்டி வச்சிருக்கிறார். ඒ සදාකාලික යදම් වලින් ඒ අන්ධකාරය තබා තිබෙනවා. அதனால அவன் கோபப்படுறான். அவனோட ஒரு கூட்டம். ඔව් කේන්ති යන උත් එක්ක කණ්ඩායමක්. அந்த அந்தகார இருள இருந்து தான் ඒ අන්ධකාරයේ கிறிஸ்து உன்னை கிருபையா வெளியே கொண்டு வந்தார். විශ්වාසය ඔබ කරුණාවෙන් එළියට ගෙනාවේ. உனக்கு புரியுது இல்லையே? ඔබට තේරුම් ගන්න අමාරුයි. கடவுள்ட வெளி எவ்வளவு දෙනාන්සේගේ වටිනාකම කොතරද කියලා. நான் எவ்வளவு பெருமதியான ஆள். කොතරම් වටිනා කෙනෙක්ද මම. அந்தகார சங்கிலியில கட்டி தூதர்கள் மனம் திரும்பாம இருக்கிறாங்க. අන්ධකාර දන්වැල් වලින් ගැට ගහලා දේවදූතයන් සිත්තරෙන්නේ නැතුව ඉන්නවා. பேதுரு என்ன சொல்றார்? පේදුරුතුමා මොනවද කියන්නේ? புரியுது இல்லப்பா. තේරෙන්නේ නැහැ. வேத வசனம் புரியல. ඒ වචනේ තේරුම් ගන්න අමාරුයි. ஆண்டவர் சொன்னா இஸ்ரவேல் கேட்காத காடும் ඉස්රායෙල් ජනතාව උනනාද ආන්න නැහැ. හෘදයම. හැංගීමක් නැති හදවතක්. பார்க்க முடியாத கண்ணையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். බලන්න බැරි දෙනෙත් උන්ට දී තිබෙනවා. அதுதான் துக்கமா இருக்கு. ඒක තමයි දුකයි. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. என்ன வாசிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். 1 පේත්‍රස් 2 වෙනි පරිච්ඡේදය. பாருங்க, அந்த காலத்துல யாரை கட்டி வச்சிருக்கிறதா? අන්ධකාරයේ කවුද ගැට ගහලා තියෙන්නේ? மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்கள். ඔවුන්ගේ ආධිපත්‍ය රැක ගන්න නැති දේවදූතයෝ. உன்னோட ரட்சிப்பை காத்துக்கொள். ඔබගේ ගැලවීම ආරක්ෂා කරගන්න. உனக்கு தெரியல. ඔබ දන්නේ නැහැ. உன் கண் இருள் அடைஞ்சிட்டா உன் சரீரம் முழுவதும் இருள். ஜாக்கிரதை. ඔබගේ ඇස් අන්ධකාර නම් මුළු ශරීරෙම අන්ධකාරයි. உன் பார்வை வெளிச்சம் விஷன் இருக்கும். ඔබගේ බැල්ම හරියට තියෙන්නට ඕනේ. அடி சரீரம் முழுவதும் நஞ்சா போய். නැත්නම් ශරීරය සම්පූර්ණයෙන්ම විස වෙනවා. பாம்பின் விஷம் உதடுல இருக்கா? ඒ නායාගේ විස තොල තිබෙනවා. வேதம் அப்படிதான் சொல்லுது. ඒ වචනේ කියන්නේ ඒකයි. உங்களோட வாழ்க்கையை கத்தல மாற்றி கொடுப்பார். ஒரு ජීවිතය அளவு වෙනස් சொல்லுங்க. කරයි. வாசிங்க 9வது வசனம். 9 වෙනි පදය. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. என்னது? என்ன?
அந்தகாரத்திலிருந்து எங்க கொண்டுட்டாராம்? අන්ධකාරයේ සිට சத்தமா சொல்லுங்க. மார்வலஸ் லைட் ஆங்கிலீஷ்ல போட்டிருக்கு. විශ්මපත් ආලෝකයට என்ன? இருதயத்துக்குள்ள ඔබගේ හදවතට ගෙනාවා. இருதயத்தை பிசாசு கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறான். යක්ෂයා අල්ලගෙන තියෙන සිත. சொல்ல விளங்க. இருதயத்துல கர்த்தர் வர விரும்புறார். යනාංශේ කැමති හේ එන්නට ඒ සිතට. ஆச்சரியமான ஒளி. அதை விட்டுட்டேன். வாசிங்க. புண்ணியங்களை இந்த கிஃப்ட் என்று சொல்றார். இல்லாட்டி என்ன? சரி வாசிங்க. வாசிங்க. புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். தெரிந்து கொள்ளப்பட்ட තෝරගත් වංශයක්. சந்ததி වංශයක්. அதில் இங்கிலீஷில் சொல்லப்பட்டு ப்ரொக்ளேம் த ப்ரைசஸ் துதி ப்ரொக்ளேம். என்ன? ஆண்டவரை பற்றி நீ என்னது? ஆண்டவரை பற்றி நல்ல காரியங்களை செய். දෙවියන්වහන්සේගේ යහපත් දේවල් ප්‍රකාශ කරන්න කියලා. என்ன? ஆண்டவர் ரட்சித்தோடைய துதியோடு கூட, இயேசு எங்களை ரட்சித்தோடைய துதியோடு தான் கொண்டு போவார். යේසුස් වහන්සේ අපි ගැලවීම ලැබුව ගමන් අපි ප්‍රශංසාවත් එක්ක තමයි යන්නේ. ஆண்டவர் விரும்புகிறார் தன்னுடைய ஜனங்கள் தன்னோட ஜெபத்தோட நடக்கணும். உறவு. දෙවියන්වහන්සේ කැමති ජනතාව යාඥාව සමග සම්බන්ධකමක් තියාගන්න. சரி கர்த்தர் பார்த்துக்கோ. வாசிங்க. ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எவ்வளவு அழகா சொல்ற. කොච්චර ලස්සනට කියනවා. Choice in generation, royal priesthood, holy nation, his own people, special people. Out of darkness, marvelous light. ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது நல்லா இருக்கு. ලස්සනට වර්ණනා කරනවා நீ ඉංග්‍රීසි. ஒரு holy nation. ඔබ සුද්ධ උදේශයක්. முன்னே நீங்கள் 10வது வருஷம் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமா இருக்கவில்லை. நீ பிசாசுட ஜனமா இருந்த. ඔබ දෙවියන්වහන්සේගේ ජනතාවක් ලෙස සිටියේ නෑ. ඔබ යක්ෂයාගේ ජනතාවක් ලෙස සිටියේ. முன்னே நீ தேவனுடைய ஜனம் இல்லை. உனக்கு ஆராதிக்க தெரியாது, தொழுது கொள்ள தெரியாது, නම දින්න දන්නේ නෑ. பரிசுத்தமா இருக்க தெரியாது. සුද්ධ ජීවත් වෙන්න දන්නේ නෑ. ஆச்சரியமான ஒளியிட்ட வந்து துக்கமா இருக்கிறியே. ඔබ විශ්මපත් ආලෝකයට ඇවිල්ලා ඔබ දුකින් ඉන්නවනේ. ஆண்டவர் சொல்றார் நீ மனம் திரும்பு. දෙවියන්වහන්සේ කියන ඔබ සිත් ඇරෙන්න. நீ மனம் திரும்பினா தான் உனக்கு blessing வரும். සිත් ඇරුණොත් තමයි ඔබට ආශිර්වාදය. நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தர மிகுந்த ஆசையா இருக்கிறேன். ආශිර්වාදය දෙන්න ඉතාමත් ආසාවෙන් ඉන්නවා. எரேமியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 4:1. வாசிங்க. 4:1. இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால். இங்க பாருங்க. மனம் வேணும், விருப்பம் வேணும், திரும்புறதுக்கு மனம் இருந்தால் சித்தரன் ඔබට කැමැත්තක් තියෙනවා නම් என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட வந்து திரும்பு, மனுஷன்ட்ட திரும்பாத. மனுஷයා වෙතට ඇරෙන්න එපා. வா ஆண்டவர்கிட்ட. එන්න දෙවියන් වහන්සේ වෙත. தண்டிக்காத தேவன், மன்னிக்கிற தேவன், දඬුවම් නොකර කමා කරන දෙවිඳුන්. உன் இதயத்துக்கு தக்கதாக உன்னோட பேசுற தேவன். ඔබගේ හදවතට අනුකූලව කතා කරන දෙවිඳුන්. நீ உன் அருவருப்புகளை என் பார்வையில் நின்று அகற்றிவிட்டால். உன் அருவருப்பு உனக்குத்தான் தெரியும். පිළිකුල් දේ ඔබ තමයි දන්නේ ඔබගේ. அதை விட்டுடு. ඒ දේවල් අතාරින්න. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டுடு. දෙනාසෙට ප්‍රිය නැති දේවල් අතාරින්න. ஆண்டவர் பார்க்கிறார். දෙනාසෙ බලනවා. இஸ்ரவேல் ராஜாக்கள் கதவை திறந்தாங்க, ஒரே அருவருப்பு. இஸ்ரவேல் රජතුමා දොර හැරියාම දේවස්ථානවල ඉතා පිළිකුල් සාගතයි. அங்க விளக்கு பத்தப்பட இல்லை. ඒ පහන පත්තු වුණේ නැහැ. එන්න ஊத்தி எரிய இல்லை. ඒ තෙල් දාලා අතිරේ පත්තු වුණේ නැහැ. கதவு மூடப்பட்டு. ඒ දොර වැසලා. ஆவிக்குரிய கதவு மூடினா, ආත්මික දොර වැසුණා නම් அபிஷேகம் இல்லைன்னா பிசாசு வந்துடுவான். ආලේපයක් නැත්තම් යක්ෂයා ඇතුල් වෙනවා. அதனால புலம்பிக் கொண்டே திரிவேன். නිතරම ඔබ වැළපීගෙන ඉන්නවා. உங்க புலம்பல கத்த சந்தோஷமா மாத்துவேன். ඒ වැළපීම ඔබ සන්තෝෂයට අරවනවා. ஒரு பெரிய அளவில் சொல்லுங்க. ஹalleluya. அதனால கதவு பூட்டப்பட்டாச்சு. ඒ දොර වැසුවා. ஆவியானவருக்கு இடம் இல்லை. ආත්මයන් වහන්සේට ඉඩ නැහැ. அதனால எசேக்கியேல் ராஜா வந்தோடனே பல வருட பிறகு கதவை திறக்கிறான். එසේකියල් ආවට පස්සේ රජතුමා බොහෝ අවුරුදු ගානකට පස්සේ දොර ඇරනවා. எல்லாத்தையும் வெளியே தள்ளுறான். සියල්ල එළියට දානවා. வாசிங்க அடுத்த வசனம். நீ இனி அலைந்து திரிவதில்லை. என்னது? என்னது இல்ல?
யாரை அலைஞ்சு திரிய விட்டார் வேதத்தில்? කාවද ඇම තැනටම ඇවිදින්න யாரை සැලසුවේ? விட்டார்? யார? காயின. කායින්. ஆனா அவனுக்கும் கூட நெத்தியில ஒரு முத்திரை. නමුත් ඔහුටත් නළලේ මුද්‍රාවක් තිබුණා. ஆனா கண்டா கொல்லக்கூடாது. அவ்வளவு එයාව இரக்கம் உள்ள தேவன். දැක්කම කවුරුත් එයාව මරන්න නරකයි ஒரு කියලා. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. சொல்லுங்க, மனம் திரும்பினால் அற்புதம் நடக்கும். சொல்லுங்க. සිත් ඇරුණොත් ආස්කම් සිදුවේයි. நீ அலைஞ்சு திரிய மாட்ட. ඔබ හැම තැනම ඇවිදින්නේ නැහැ එතකොට. நீ மனம் திரும்போடும் தேவன்ட்ட. ඔබ සිත් ඇරෙන්න ඕනේ දෙවිඳුන් ඉදිරියේ. தேவன் உன்னை நம்புற. දෙනාංශ ඔබ විශ්වාස කරනවා. உன்னை அதிமேன்மையா நம்புற. ඔබ අධික ලෙස විශ්වාස කරනවා. தேவன் உன்னை வாயின் வார்த்தையை நம்புற. දෙනාංශ ඔබගේ කටින් එන වචනේ විශ්වාස කරනවා. உன்னை சிலர் நம்ப மாட்டாங்க. ඔබ සමහර අය විශ්වාස කරන්නේ නැහැ. உன்னை நம்புற. ඔබ විශ්වාස කරනවා ස්වාමීන් වහන්සේ. அது உனக்கு தெரியல. ඒක ඔබට දන්නේ නැහැ. வானாதி வானங்கள் பிடிச்சாலும் ஒரு எழுத்தும் இல்லை. ඒ ආකාශයෙන් ආකාශ කිසි අකුරක් නැහැ. ஏசாவு கர்த்தர் ஒரு பங்கு வச்சார். ඇයි ඒසට පංගුවක් තැබ්බුවේ? யாக்கோபோட சொத்தை நான் எழுதி எங்களை மாதிரி டீட்ல அடிச்சு சீல் வச்சு கொடுத்தாரா? ඒ යාකෝබ්ට සීල් ගහලා දෙයාගේ තිබුණ වස්තුව வாயால දුන්නේ. ஒரு அறிக்கை, ඒ මුඛයෙන් කියපු ඒ ආශිර්වාදය. என்ற சிஸ்ட பாகத்தை உனக்கு தர்றேன். මාගේ ශ්‍රේෂ්ඨ පුත්‍රභාවය ඔබට දෙන්න. ஏன் தேவன் கேட்டுக்கொண்டிருக்க? දෙනාංශය අසනවා. இதுதான் ரட்சிப்பு. මේක තමයි ගැලවීම. நீ தான் உண்மையா இருக்கும். ඔබ තමයි අවංකව ඉන්නට ඕනේ. கர்த்தர் அறிவார். දෙනාංශය දන්නවා. கர்த்தர் தான் உனக்கு அளந்து போடுறவர். දෙනාංශය තමයි ඔබට මැනලා දෙන්නේ. அவர்கிட்ட உன் ஹிருதயம் போயிடும். ඒ ඔබ එතුමා වෙතට ඔබගේ හදවත යන්නට வாசிங்க, ඕනේ. முன்னே நீங்கள் தேவனுடைய 10வது வசனம், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, முன்னே தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. சொல்லுங்க, ඉස්සර ඔබ දේව ජනතාව හිටියේ නැහැ. நாங்க இஷ்டப்படி நடந்தோம், අපි இஷ்டப்படி කැමති போனோம். විදියට ජීවත් වුණා. இப்பொழுது இரக்கம் பெறுவராய் இருக்கிறீர்கள். வாசிங்க. முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவராய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. நியாய தீர்ப்புக்கு முன்பு இரக்கம், என்ற பிள்ளை என்ற பிள்ளை என்ற பிள்ளை என்ற பிள்ளை. විනිශ්චය ඉදිරියේ කරුණාව මගේ දරුවා මගේ දරුවා මගේ எப்படி நம்புறார்? ரோமர் 10 முடிப்போம். කොහොමද විශ්වාස කරන්නේ? රෝමர் 10. ரோமர் 10 எப்படி சொல்றார்? රෝමர் 10 මොනවද කියන්නේ? உங்களோட ரட்சிப்புக்கு யாருக்கு தெரியுது? ඔබගේ ගැලවීම ගැන කාටද? தேவனுக்கு தான் தெரியுது. දෙවියන් වහන්සේට තමයි දන්නේ. நீங்க தான் அவருக்கு வாழணும். ඔබ තමයි ජීවත් වෙන්න ඕනේ. வாசிங்க, ரோமர் 10 அதிகாரம் රෝමர் 10 9-10 வாசிங்க. 9-10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எப்படி ரட்சிக்கப்படுறீங்க? කොහොමද ගැලවෙන්න ලබන්නේ? திருப்பி வாசிங்க. கடவுள் பார்த்து கொண்டிருக்கார். දෙනාංශය බලනවා. நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தெரியுமா? ඔබ ගැලවෙන්න ලබවා කියලා දන්නවද? நீங்க ரட்சிக்கப்பட்டு ஓம்னு சொன்ன அப்புறம் தான் ஞானஸ்தானத்துக்குள்ள போறோம். ඔබ ගැලවෙන්න ලබවා කියලා ඔව් කියලා කිව්වට පස්සේ තමයි බෞතිස්ම දෙන්නේ. வாசிங்க, இந்த வருஷம் கவனமா கேளுங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். என்ன செய்தால்? මොනවද කරන්නේ? உண்ட வாயும் உண்ட இருதயம் தான் சாட்சி. ඔබගේ මුඛය ඔබගේ හදවත තමයි සාක්ෂිය. மேன்மையான வாசஸ்தலத்தை விட்டுடாத. උසස් වූ වාසස්ථානය අතරින්න එපා. அங்க சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கு. ඒ දන්වැල් වලින් ගැට ගහලා. தேவன் அந்தகாரத்திலிருந்து உனக்கு கொண்டு வந்தார். දෙනාංශය ඔබ අන්ධකාරයෙන් ඔබ එළියට ගෙනලා තියෙන ආලෝකයට. சொல்லுங்கள், விரும்புங்கள். කැමැති වෙන්න. சொல்லுங்க, விருப்பம். කැමැත්ත. சத்தமா சொல்லுங்க வேணப்பா. ஒருவன் என் பின்னே வர, කෙනෙක් මං පසුපස එන්න කැමති නම්. ஒருவன் விரும்பினால் வா பின்னுக்கு. කෙනෙක් කැමති නම් මා පිටිපස්සේ එන්න. விரும்பாம வராத. කැමැත්තක් නැතුව ඉන්න. நீ விரும்பி வந்தா கர்த்தர் உன்னை உயர்த்துவ. කැමැත්තෙන් එනවන ඔබ උසස් කරයි. இயேசுவுடைய சிலுவையை விருப்பம் இல்லாமல் சுமக்க முடியாது. යේසුස් වහන්සේගේ කුරුසේ කැමැත්තක් නැතුව උසුලන්න බෑ. அது மென்மையானது. ඒක ඊට සියුම්. சுமக்கக்கூடிய பலத்தை தான் கர்த்தர் தருவார். ඒක උසුල ගැනීමේ ශක්තිය තමයි ස්වාමීන් වහන්සේ අපට දෙන්නේ. சோதிக்கும் பொழுது தப்பி விக்கிறதுக்கு ஒரு வழி தர்றார். අපිට පරීක්ෂාවක් එනකොට ඒකට බේරෙන්නටත් ஒரு வழி வச்சிருப்ப. මාර්ගයක් අනිවාර්යයෙන්ම තියෙනවා. ஆபத்து நேரத்துல என்னை நோக்கி கூப்பிடு, විපත්ති කාලයේදී මාව நான் අඬගස්සන්න. உன்னை விடுவிப்பேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் එනස් අපගේ රක්ෂස්ථානයයි. ஆபத்து காலத்தில் විපත්ති කාලයේදී வரங்கள் வந்து பிரயோசனம் சபைக்கு. ඒ වරම් සභාවට ප්‍රයෝජනවත්. என்ன? பிரயோசனமா மாறும். ඒ ප්‍රයෝජනයක් වෙන්නට ඕනේ.
வாசியுங்கள் 1 கொரிந்தியர் එක 12ஆம் அதிகாரம் 12 වෙනි පරිච්ඡේදය. வாசிங்க 12:7. 12:7. 1 කොරින්ති 12:7. அத்த ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதும் போதும். ஆவியின் வாசிங்க, ஆவியினுடைய அனுக்கிரகம் ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அளிக்கப்பட்டது பிரயோஜனத்துக்கு. ප්‍රයෝජනය සඳහා. இங்கிலீஷ்ல போட்டது ப்ராஃபிட், லாபம். ලාභය සඳහා. என்ன அனுக்கிரகம் என்றா ப்ராஃபிட், லாபம். ලාභය සඳහා. கர்த்தர் அனுக்கிரக காலத்துல செவி கொடுக்கிறார். இந்த ஜெபத்துக்கு பதில் லாபம். යාඥාවට පිළිතුරු ලාභය. ஒரு ஆவி வரங்கள் ஒரு பிள்ளைக்கு கிடைச்சிருந்தா சபை வளரப்போகுது. ආත්මික වරමක් සභාවේ දරුවෙකුට ලැබුණොත් සභාව அந்த වර්ධනය වෙනවා. பிள்ளையை பயன்படுத்த போற දරුවන්ව ස්වාමීන් වහන්සේ පාවිච්චි කරනවා. ஆத்துமாக்கள் வரப்போகுது. ආත්ම එන්නට යනවා. அற்புதங்கள் நடக்க போகுது. ආස්කම් සිදුවෙන්ට යනවා. அதை ஏன் கர்த்தர் கொடுக்கிறார்? பெனிஃபிட், லாபம். ஏய், ஊழியத்துல லாபம். பா இந்த சேவை பிள்ளைகளை லாபம். கர்த்தர் பயன்படுத்துற. මේ සේවයේදී දරුවව ස්වාමීන් වහන්සේ පාවිච්චි කරන ලාභයක් සඳහා கர்த்தர் சபையை பெருக்க போற. සභාව වර්ධනය කරන්න. ஆத்துமாக்களை கொண்டு வர போற. ஆத்ம கெயின் வலது கரம் அமைச்சு ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. හalleluya කියන්න. உனக்கு வரங்களை அவனுக்கு தகுதிக்கேற்ற மாதிரி கொடுக்கிறாராம். ඒ අයට සුදුසු ලෙස ඒ වරම් දෙනවා. நீ வரங்களை கொண்டு போய் மண்ணில மூடி வச்சா என்ன பயன்? ඒ වරම් පස්වල වැව්වොත් මොකද වෙන්නේ? அதை கொண்டு போய் மண்ணில மூடி வைக்கிற உலகத்துக்குல ඒ ලෝකයේ ඔබ වහනවා. உலகத்துல ஆசை பாசம் பாவத்தை விட முடியல. ලෝකේ ආසාව පාපය අතරින්නට බෑ. கொண்டு போய் புதைச்சி வச்சிட்ட ඒක வரத்தை. වලලනවා. எங்கப்பா உண்ட வரம்? කෝ වරම්? எங்க கர்த்தர் உனக்கு என்ன அனுக்கிரகம் கொடுக்கிறார்? දෙනාසේ දුන්නේ ඒ වරම මොනවද? என்ன உண்ட படிப்புல அக்கறையா இருக்கிற, உண்ட பிசினஸ்ல அக்கறையா இருக்கிற, ஏ business. ஏன் ஊழியத்துல அக்கறை வருது இல்ல? ඒ இந்த ஜீவன் உள்ள தேவன் ஊழியத்துல உனக்கு ஏன் அக்கறை வருது இல்ல? ඒ ජීවමාන සේවයේ ඇයි ලැබිකමක් නැත්තේ? ஏன் அந்த ஆசை வருது இல்ல? ඒ ආසාව නැත්තේ? ஏன் அதை நீ நாடுறது இல்ல? ඒ ගැන ඔබ තැවෙන්නේ නැත්තේ ඇයි? எங்க உண்ட இருதயம் போயிட்டது? ඒ හදවත ගිහිල්ලා. வேதம் சொல்லுது ඒ වචනේ කියනවා. தேவனை விட்டு விலகுற பொல்லாத இருதயம் உனக்கு வரக்கூடாது. දේවනාසගේ වෙන් වෙන නපුරු ආත්ම ඔබට එන්න අරකයි. வந்துடக்கூடாது. ඒක එන්න අරකයි. ஊழியத்துல வல்லமையா நீ பயன்படுத்த. සේවයේ බලවත් ලෙස පාවිච්චි வலது කරනවා. அமைச்சு ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க. හalleluya කියන්න. இன்னொரு பெரிய அல்லே சொல்லுங்க. හalleluya කියන්න. அனுக்கிரகம் கொடுக்கிறார். ப்ராஃபிட், ඒ ප්‍රොෆිට් එකක් දෙනවලු. ලාභයක්. யூஸ்ஃபுல், பயன்படுத்துறார். පාවිච්චි කරනවලු. லாபம் கொடுக்கிறார். ලාභයක් දෙනවා. உபயோகப்படுத்துறார். ප්‍රයෝජනයට ගන්නවා. இது அனுக்கிரகம். මේක තමයි අනුක්‍රම. அவனுக்கு கொடுக்கிறார். ඒ අය දෙනවා. ஊழியத்துல கர்த்தர் ஒரு வல்லமையை தரணுமே. සේවයේදී බලයක් දෙන්නට ඕනේ. சங்கீதம் 27:4 ஒரு பகுதியை முடிப்போம். ගීතාවලිය 27:4. டிசையர், உண்ட எண்ணம், உண்ட ஏக்கம், உண்ட யோசனை. வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். இங்க பாருங்க, கர்த்தரிடத்தில் இங்க பாருங்க, என்ன கேட்டேன்? என்ன கேட்குறீங்க? මොනවද ඉල්ලන්නේ ඔබ? கர்த்தர்ட்ட என்ன கேட்குறீங்க? මොනවද ස්වාමීන් වහන්සේගෙන් ඉල්ලන්නේ? இரக்க குணமுள்ளவர்கள் என்ன சொல்றாங்க? දයාවන්තය. பாக்கியவான், වාසනාවන්තය. தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். දෙනාසේගේ දරුවෝ වෙනවා. சொல்றா, நீங்க நியாயம் தீர்க்கிற தீர்ப்பு தான் உங்களுக்கு வரும். ඔබ කරන විනිශ්චය තමයි ඔබට එන්නේ. சொல்ல வழங்குதா? තේරෙනවද? அதை நீங்க மறந்துடக்கூடாது. ඒක අමතක කරන්න එපා. என்ன அனுக்கிரகம் பண்ணுகிறார். வாசிங்க சங்கீதம் 27:4. 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். இங்க பாருங்க, எதை கேட்குறீங்க? ඔබ මොනවද ඉල්ලන්නේ? ஒன்றை நான் கேட்கிறேன். එක දෙයක් මම ඉල්ලමි. வாசிங்க. அதையே நாடுவேன். அதையே நான் என்ன செய்வேன்? நாடுவேன். ඒ දේම පතමි. நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக. என்னத்தை பார்க்கும்படி? என்னத்தை பார்க்கும்படி? சொல்லுங்க, மகிமை. මහිමය. சொல்லுங்க, மகிமை. සෝබල. மோசே கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். මෝසෙස්තුමා කියනවා ඔබගේ මහිමය මන් දකින්න. மோசே இந்த வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். වගේ නිවසේ නිතරම அவனை අවංකයි. போல யாரும் இல்ல, ஒரு தீர்க்கதரிசி. ඒ දිවස්වරෙක් නෑ යා වගේ. நான் முகமுகமாய் அவனோடு பேசுகிறேன். මූණට මූණ මං කතා කරනවා. ஆனா அவன் சொல்றான், என்ன பார்க்கணும். මම බලන්නට ඕනේ කියලා ஆனா කියනවා. கர்த்தர் சொல்றார், நீ என்ன முன்னுக்கு பார்க்க முடியும், எங்க මගේ பார்க்க? ඉස්සරහා දකින්න අමාරුයි. பின்பகுதியை பார்க்கலாம். පිටිපස්ස තමයි දකින්න පුළුවන්. வேதம் சொல்லுது, அவ்வளவு எலக்ட்ரிக் பவர் உள்ள அந்த மகிமையை
மோசே பார்த்த உடைய முகம் என்ன செய்தது? ඒ මූණ කොහොමද මේ මහිමේ දැක්කට පස්සේ முகத்தை பார்த்த மோசைக்கு அவளை மகிமையாண்டா. ඒ මොහොනේ බැලුව ඒ මහිමේ තරම් තිබෙනවා. ஆவியானவர் மூலமா நாங்க கிறிஸ்துவ நேரடியா ආත්මන් වහන්සේගේ තුලින් ක්‍රීම தேவன் முகத்தை பார்த்தும் அவருக்கு மீறுதல் செய்தியா? ඒ මූණ බල්ලත් ඔබ එයාට පිටු පහනවද? கொஞ்சம் யோசிச்சு பார். පොඩ බලන්න. ஏன் உனக்கு விருப்பம் வருதில்ல? ඇයි කැමැත්තක් නැත්තේ? நீ இந்த சபைக்கு தேவையே, මේ සභාවට අවශ්‍යයි. இந்த தேசத்துக்கு தேவையே, දේශයට අවශ්‍යයි. அழிஞ்சு போற ஆத்துமாக்களுக்கு தேவையே. විනාශ වෙන ආත්මට உங்க අවශ්‍යයි. கண்களுக்கு முட்டு எத்தனை பேர் போத வஸ்து குடிச்சு கீழே விழுறான்? ඔබගේ ඇස් ඉදිරි කොතරම් මේ මත්ද්‍රව්‍ය වලට ඇබ්බැහි වෙලා විනාශ වෙනවා. எத்தனை தாய் தகப்பன் அழுகுறாங்க? කොතරම් දෙමව්පියෝ අඬනවද? நீ இங்க வந்து ஒரு 5 நிமிஷம் கண்ணீர் விட்டு ஜெபிச்சா මෙතන ඇවිල්ලා විනාඩි 5ක් අඳුලෙන් යාඥා කරොතින් உனக்கு கர்த்தர் பலன் தருவார். එනාසේ ප්‍රතිඵල දෙයි. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. ஏன் உனக்கு அந்த இருதயம் மாறுது? එවැනි හදවතක් ඇයි ඔබට එන්නේ නැත්තේ? என்ன காரணம்? කාරණේ කුමක්ද? தானத்தை மறக்காத. අමතක කරන්න එපා ස්ථානේ. கர்த்தரை உறுதியா பிடி. දෙනාස තදින් අල්ලගන්න. கஷ்ட நேரத்துல கர்த்தர் பேசுவார். අමාරුකම් වලදී ස්වාමීන් වහන්සේ කතා කරා. நெருக்கமான நேரத்துல இங்க வந்து விழு. ඊට අමාරු මොහොතක ඇවිල්ලා වැටෙන්නේ මෙතන. யாரும் பார்க்க மாட்டாங்க. කවුරුත් බලන්නේ නැහැ. கர்த்தர் பாப்பார். දෙනාසේ බලයි. ஊழியக்காரன் நீ வந்து இங்க உட்கார்ந்தா சும்மா இல்ல. ஊழியக்காரனுக்கு தெரியுது ஏதோ ஒரு விண்ணப்பத்துல நிக்கணும். ඔබ මෙතන එනකොට යාඥා කරව සේවකයාට දන්න මොනවා සදාසර ඔබ කන්න ලව්වක් நீங்க சொல்லாம இருக்கலாம். ඔබ කියන්නේ නැතුව ඉන්න පුළුවන්. கர்த்தர் உங்களுக்கு அறிவிச்சு. දෙනාසේ අපට දන්න ඕනෝ. சொல்லப்போனா உங்களுக்கு சப்போர்ட்டிங் வருது. ඔබට සපෝට් එකක් ලැබෙනවා එතකොට. ஆவிக்குரிய வரங்களை விரும்ப. ආත්මික වරම් වලට ஆலயத்துக்கு කැමති. வர விரும்ப. දේවස්ථානට එන්න என்ன කැමති. சொல்ற? மகிமையை வாசிங்க. மகிமை. நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் என்னத்தை பார்க்கும்படி? ඒ මහිමේ නරඹන சத்தமா சொல்லுங்க. என்ன அவருடைய மகிமையை நான் ஆலயத்துல பார்க்க வரேன். මහිමේ දේවස්ථානට එන බලන්න. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். දෙනාසේ අපට දෙයි. உங்களோட வீட்டை நிரப்ப. ඔබගේ නිවස පුරවයි. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ආශිර්වාද කිරීම එතුමාට ප්‍රියමයි. அவருக்கு வைராக்கியம் கொள்ளுங்க. එතුමාට ජීවිතභාවය. மகிமையை காண்பே. මහිමේ දකින්නවා. என்ன கர்த்தர் இப்ப எப்படி எங்களுக்கு மகிமையை காண்பிக்கிறார்? දෙනාසේ මහිමේ කොහොමද අපිට පෙන්වන්නේ? டைம் பிள்ளையில வந்துட்டு என்ன எசேக்கியேல் එසේ எப்படி කිය. முகத்தை காட்டுறார்? කොහොමද මූණ පෙන්වන්නේ? எசேக்கியேல் எடுங்க. பரிசுத்த ஆவியான எவ்வளவு நல்லவர். உங்களோட பேச விரும்புகிறார். உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். எங்களுடைய சேர்ச்சை உயர்த்த விரும்புகிறார். චර්ච් එක උසස් කරන්න කැමති. அநேக பிள்ளைகள் ப்ரொஃபட்டிக்கலா வாழ விரும்புகிறார். බොහෝ දරුවෝ දිවස්වරුන් වගේ වෙනස් කරන්න කැමති. வாசிங்க. எசேக்கியேல் 39 එසේකියල් 39 29 பாருங்க. 29. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என்னத்தை ஊற்றினபடியினால் சொல்லுங்க. ஆவியானவரை சொல்லுங்க. பெற்றுக்கொள்ளணும் ஆவியானவரை. ආත්මයන් වහන්සේව ලබා ගන්න. அந்நிய பாஷை பேசாதவர்கள் அந்நிய பாஷை பேச இனி பெற்றுக்கொள்ளணும். අන්‍ය භාෂා කතා කරන්න නැති අය உங்கள் කතා. இருதயங்கள் சுத்தமாக வேண்டும். ඔබගේ හදවත සුද්ධ වෙන්න ඕනේ. சொல்ல விளங்குதா? තේරෙනවද? பெற்றுக்கொள்ளணும். ලබා ගන්න பாவ ඕනේ. ஜீவியத்தை விடணும். පාප ජීවිතය අතාරින්න ඕනේ. இருதயத்துக்குள்ள ஆவியானவரை விடணும். ආත්මයන් වහන්සේ ඉඩ දෙන්නට ඕනේ. கிரியை செய்ய விடணும். ක්‍රියා කරන්නට ඉඩ දෙන්නට முந்தைய அந்நிய ඕනේ. பாஷை பேசினவர்கள் தீர்க்கதரிசனம் சொன்னவர்கள் தட்டி எழுப்பப்படணும். ඒ ඉස්සර තිවස්වාක කීප නැවත ගොඩ නැගෙන්න ඕනේ. மா சபையில நீங்கள் பயன்படுத்தப்படணும். මා සභාවේ ඔබ පාවිච්චි වෙන්න ඕනේ. இந்த சபையில கர்த்தர் ஜனங்களை அதிகமாய் தர வேண்டும். මේ සභාවේ අධික ஒரு பெரிய அல்ல ජනතාව சொல்லுங்க. දෙන්න ඕනේ. හalleluya කියන්නේ. வாசிங்க. என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று என் முகத்தை உங்களுக்கு என்ன செய்யலாம்? மறைக்காத தேவன். සංගවන්නේ නැහැ. மறைக்க மாட்டார். සංගවන්නේ නැහැ. ஏன்? ඇයි? தம்முடைய ஆவியை நமக்கு ஊற்றி ආත්මයන් වහන්සේ අප තුළ වගුරවනවා. மோசேக்கு முதுக காட்டினவர். මෝසෙස්ට පිට அது පෙන්න. மகிமை. මහිමය. இப்ப முகத்தை உனக்கு காட்டுற. මූණ දෙන ස්වාමීන් වහන්සේ நீ පෙන්නනවා. அதை காண்ற. ඔබ දකිනවා. வாசிங்க. என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். யார் சொல்றாரா? කවුද කියන්නේ? கேட்டிருக்கிற ஆண்டவருடைய முகத்தை பார்க்க. දෙනාස්ගේ මූණ දකින්න ඕන කියලා ஆண்டவருடைய බිල්ලලා முகம் என்று சொல்றது அவருடைய ஊழியத்தை குறிக்கும். මූණ කියන සේවය කියන්නේ. தாவீது ராஜாவா இருந்தாலும் ஜனங்கள் மத்தியிலே இருந்தார். දාවිත්තුමා රජ කෙනෙක් වුණත් ජනතාව මැදේ සිටියා. இயேசு ராஜாதி ராஜான யார் மத்தியிலே இருந்தார்? යේසු රජුන්ගේ රජු කාගේ මැදේ? ஜனங்கள் மத்தியிலே இருந்தார். ජනතාව මැදේ තමයි. உங்கள் மத்தியிலே ஆவியான ඔබ இருப்பார். මැදේ ආත්මයන් වහන්සේ ඉඳී. உங்களுக்கு கிடைச்ச எல்லா வாழ்க்கைக்காக நன்றி ඔබට செலுத்துங்க. ලැබුණ හැම ජීවිතයක් උදෙසා உங்களோட வீடு, ඔබගේ නිවස, உங்களோட வாகனம், ඔබගේ වාහනේ, உங்களோட தாய், ඔබගේ මව, தகப்பன், පියා, உங்களோட பிள்ளை, ඔබගේ දරුවෝ, பிள்ளைக்கு வேலை, දරුවගේ பிள்ளைக்கு රැකියාව, படிப்பு, අධ්‍යාපනය, சாப்பாடு, කෑම, உங்களோட உடுப்பு. ඔබගේ ඇඳුම් முறுமுறுக்காதீங்க. කොඳුරන්න එපා. இந்த பூமியில தான் கர்த்தருக்கு நன்றி මේ செலுத்தும். පොළොවේ තමයි ස්වාමීන් වහන්සේ ස්තුති ஒரு කරන්නේ. பெரிய அல்ல சொல்லுங்க. හalleluya කියන්නේ. ஏன் உங்களோட பகையை மன்னிக்க முடியல? ඇයි ඔබගේ සතුරුකම කමා කරන්න බැරි? ஏன் மன்னிக்க முடியல? ඇයි බැරි? ஏன் மன்னிக்க முடியல? ඇයි කමා කරන්න බැරි? ஏன் ஒப்புரவாக முடியல? ඇයි සමගි වෙන්න බැරි?
அதுதான் பின்பதாக வேதனை உள்ள வியாதிகளாக மாறுது. ඊට පස්සේ වේදනාකාරී ලෙඩ රෝග ඇති වෙන්නේ ඒකින්. தீராத தலைவலி, සුව කරන්න බැරි ඔළුව කැක්කුම, குடல் புண்கள், ඒ බඩවැල් වල තුවාල, கட்டிகள், ගෙඩි, விரைப்பு தன்மைகள், ඒ ඉරි වැටෙන තත්ත්වය, இதெல்லாம் கர்த்தர் சாபமாக கொண்டு வர. ඒ හැම දෙයක්ම සාපයක් ලෙස ගේනවා. கர்த்தர் விடுதலை தரணும். ආන්සේ නිදහස් කරන්න ඕනේ. ஒரு பெரிய அல்ல சொல்லுவார். හලෙලුයා කියන්නේ கர்த்தருடைய ஆவி வந்து இறங்கும் பொழுது முகத்தை காண்பிக்கிறார். දේව ආත්මයන් වහන්සේ බැස්සම මූණ පෙන්නනවා. இது உனக்கு அனுக்கிரக காலம். ඒ ඔබට මේ කරුණාවේ කාලයක්. கர்த்தர்ட்ட கேள், ඉල්ලන්න. உன்னை பயன்படுத்த. ඔබ පාවිච්චි කරන්න. ஆத்துமாக்கள் உள்ளுக்குள்ள வர. ඒ ආත්ම ඇතුළට එන්නට. இந்த அபிஷேகம் வந்தோன்னு ராஜ பரம்பரைக்குள்ள வந்துடுவேன். ඒ ආලේපේ ආවම රාජ පරම්පරාවට ඔබ ඇතුල් වෙනවා. மறக்கப்பட்ட உன்னை, தள்ளப்பட்ட உன்னை கத்த தூக்கி கொண்டு வருவேன். கால் சறுக்கும் பொழுது கத்த தாங்குற. අපගේ කකුල ලිස්සනකොට දරා ගන්නවා. எழுந்து நிப்போம். නැගිට සිටින.